நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இந்த டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா சும்மா அடமழை, நம்ம ஜெரமியா காசுல கார் மழைன்னு சொல்லலாம். ஒரே வீடியோல 33 கார் போடுறோம். இந்த ஏர் நம்ம போட போற ஆஃபர் வந்து என்ன காஸ்ட்டுக்கு நமக்கு வண்டி வந்திருக்கோ அதே காஸ்ட்டுக்கே கொடுக்குறோம், எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாம. பார்க்கறது காஸ்ட் டு காஸ்ட் ஆஃபர். ஸ்கார்பியோ இந்த வண்டி ஒரு காஸ்ட் டு காஸ்ட்டுக்கே கொடுக்க போகிறோம். 2004 மாடல். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டிலையுமே எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ் வந்து வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ் வந்து வந்திருக்கோம். ஸோ அண்ணாவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஜானண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த டைம் வந்து இயர் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 2024 இயர் எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அடமழை, நம்ம ஜெரமியா கார்ஸில் கார் மழைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆஃபர்ஸ் கேட்டிருந்தோம். வாங்க பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு இருக்காப்புல. என்ன அப்படி பெஸ்ட்டாக பண்ண போகிறாங்கிறத நம்ம சொல்கிற விட ஜானன்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய கஸ்டமருக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்ல சின்ன வண்டிகள் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீலர் விலைக்கே வந்து கார்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கார் ஃப்ரீயாக கூட போன டைம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த இயர் எண்டுக்கு என்ன ஆஃபர் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இன்னைக்கு ஜெரமியா கார்ஸ்ல என்ன ஆஃபர்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கேட்கலாம். ஜானண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? போன டைம் போட்ட வீடியோல எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு. போன டைம் போட்ட வீடியோல கஸ்டமர் சூப்பரா சப்போர்ட் பண்ணி எல்லா காருமே மேக்ஸிமம் சேல் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த சேலான பிரைஸ் முதற்கொண்டு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நம்ம பேஜ்ல. அந்த அளவுக்கு ஒரு தரமான சப்போர்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டைம் இந்த இயர் எண்ட் ஆஃபர் வந்து இயர் எண்ட் ஆஃபர், கிறிஸ்மஸ் ஆஃபர் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒண்ணு இல்ல மூணு விதமா இருக்கு. அதனால நீங்க என்ன ஆஃபர், அதான் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அதே மாதிரி ஜெரமியா கார்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு பேஸ் இருக்காங்க, ஆடியன் பேஸ். கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா இருக்கணும், தரமா இருக்கணும். கண்டிப்பா இந்த டைம் வந்து நம்ம கொடுக்க போற ஆஃபர் வந்து ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர். இந்த இயர் எண்ட்ல நமக்கு அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஒரே வீடியோல 33 கார் போடுறோம். 33 கார் போடுறோம். இந்த 33 காருமே இந்த ஸ்டாக் எல்லாமே அப்படியே கிளியரன்ஸ் ஆகிற அளவுக்கு தான் பிரைஸ் போட போறோம். இதுல ஒரு குறிப்பிட்ட சில கார்கள் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு போட போறோம். அது என்ன ப்ரோ காஸ்ட் டு காஸ்ட்னா என்ன? காஸ்ட் டு காஸ்ட்ன்றது அதாவது ஆல்ரெடி நம்ம ஜெரமியா கார்ஸ்ல எல்லாருமே டீலர் பிரைஸ் கார் எடுத்திருப்பீங்க. டீலர் பிரைஸ் எடுத்தாலும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்ன்றது இருக்கதான் செய்யும். ப்ராஃபிட் இல்லாம யாரும் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த இயர் எண்டுக்கு நம்ம போட போற ஆஃபர் வந்து என்ன காஸ்ட்டுக்கு நமக்கு வண்டி வந்திருக்கோ அதே காஸ்ட்டுக்கே கொடுக்குறோம், எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாம. அதோட ஃபுல் டீடைல் எல்லாமே தெரியணும்னா ஃபுல்லா நம்ம வீடியோவை பாருங்க. அதோட ஃபுல் டீடைல் எல்லாமே எந்தெந்த காரணம் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க போறோம் அப்படின்றத நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே கிரவுண்ட்ல ஒரே இடத்துல 33 காரையும் நம்ம கொண்டாந்து நிப்பாட்டிருக்கோம். ஒன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா எப்பவும் போல வந்து பார்க்க போறோம். காஸ்ட் டு காஸ்ட் வண்டி எந்தெந்த வண்டி வருதோ அப்போ சொல்லிடுவாங்க, இதுதான் காஸ்ட் டு காஸ்ட் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டிலையுமே எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ் வந்து வரலாம். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வண்டி வந்து கண்டிப்பா நம்ம ஒரு பார்ட்ல இந்த வீடியோவை அடக்க முடியுமான்னு தெரியல. மேபி செகண்ட் பார்ட் இருந்தாலும் இருக்கும். நீங்க வீடியோட எண்ட்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐகார்ட்ல லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்க. வீடியோ ஒரு வண்டியா பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஜெரமியா கார்ஸ்ல ஒரு சூப்பரான வண்டி ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டீசல் வண்டி, மைலேஜ் நல்லா கிடைக்கும் இல்லைன்னா? இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க. 2015க்கு 16 மாடல், நார்வேல் ரிஜிஸ்ட்ரேஷன், 74 நம்பர், செகண்ட் ஓனர். வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார், அதாவது டைட்டானியம் கிடையாது. ஒரு கம்ஃபர்ட் லைன், அதாவது ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், பேக் வைப்பர் வரையும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. எதுவுமே கிடையாது. வண்டியில இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். டயர்னாலுமே ஒரு 50%. ஆமா, இல்ல இன்டர்லாம் பாருங்க. ஏர் பேக், ஏபிஎஸ் மட்டும் வராது, மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஏசி கூலிங் எல்லாமே இருக்கும்.
டீசெண்டா மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் டீசல்ல? இது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு காம்பாக்டான ஒரு கார் வந்து ஒரு 18 வரைய சாலிடா கிடைக்கும். இந்த வண்டி நல்லா ஹெச்பேக்கா இது பக்கம் ஒரு எம்பிவி கேட்டகரி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ராயலா இருக்கும். எங்கேயுமே நீங்க ஓட்டிட்டு போனா ஒரு ராயலான ஒரு சூப்பர் காரு. மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் நீங்க விசாரிச்சுட்டே வாங்க. நீங்க 1க்கு 10 ஷாப் போய் விசாரிச்சுட்டு வாங்க 16 மாடல் என்ன விலை சொல்றாங்கன்னு. நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல இந்த காருக்கு வெறும் 4,25,000 மட்டும் கோட் பண்றேன். 5 லட்சம் ரூபாய்க்குல எங்கேயுமே கார் கிடையாது. நீங்க எங்கனாலும் விசாரிச்சுட்டே வாங்க. இதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் இல்லை. நீங்க நேரா வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலயும் குறைச்சு கண்டிப்பா வாங்கித்தரேன். இன்னைக்கு அதிகமா சேல்ஸ்ல இருக்கக்கூடிய வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் ஜெரேமியா கார்ஸ்ல அப்டேட்ல இருக்கு. ஜானண்ணா வண்டியோட டீடைல் சொல்லுங்க. ரேட்டு மற்ற பக்கத்தை விட கம்மியா இருக்கும். நம்ம டைரக்டா வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கணும். கண்டிப்பா. இது வந்து 2017 மாடல் ரெனால்ட் குவிட். வண்டியோட பாடி லைன் எல்லாமே பாருங்க. வண்டி கண்ணாடி மாதிரி இருக்கும். நீங்க எடுத்து எந்த ஒரு சின்ன வேலை கூட பார்க்க வேண்டியது இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டில தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 800 cc மைலேஜ் பர் லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் சாலிடா கிடைக்கும். துல்லியமா கிடைக்கும். ஒரு RX-T வேரியன்ட் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் வர எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டியோட இன்டீரியர் பாருங்க. கம்பெனில வந்த லெதர் சீட் கவர்ஸ். கம்பெனி சீட் கவர்ஸ்னாலே அது ஒரு குவாலிட்டியா தான் இருக்கும். வண்டியில 4 டயருமே ஒரு 70-80% அபோவ் தான் இருக்கும். வண்டி அவ்வளவு தூரம் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். நம்ம எவ்வளவு சொல்றோம்? மார்க்கெட்ல நம்ம வெறும் 2,95,000 மட்டும் கொடுக்குறோம். இது புதுசு நீங்க எடுக்க போன்னு நினைச்சீங்கன்னா 6-6.5 லட்சம் ரூபா வரும். நம்ம பாதிக்கு பாதி கொடுக்குறோம். ஆனா புது காரோட கண்டிஷன்ல அப்படியே இருக்கும். பிக்ஸ்டு பிரைஸ் எல்லாம் கிடையாது. நேரா வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலயும் சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கிக்கலாம். நேர்ல விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். எத்தனையோ நண்பர்கள் குவாலிஸ் கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல குவாலிஸ் வந்து அப்டேட்ல இருக்கு. அதுவும் சும்மா பல்லன்னு அதே மாதிரி கண்ணாடி மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. அதுவும் கேரியர் இருக்கு, பம்பர் இருக்கு, தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. 7 சீட்ல குவாலிஸ் ஏன் அதிகமா விரும்புறாங்க? குவாலிஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8 லட்சம் கிலோமீட்டருக்கு இன்ஜினை நீங்க தொட வேண்டியதே இருக்காது. ப்ராப்பரா ஆயில் சர்வீஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுனீங்கன்னா 8 லட்சம் கிலோமீட்டருக்கு நீங்க இன்ஜின் பக்கம் வேலைக்கு போக வேண்டியதே அவசியம் இல்லை. அதனாலதான் நிறைய கஸ்டமர் வந்து குவாலிஸ் விரும்புவாங்க. அதுவும் குவாலிஸ்னா குவாலிஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் 2 பேர் புது டயர். ஆமா, ஆயில் சர்வீஸ் போட்டு எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. 4மே புது டயர். 4மே புது டயர். மாடு நெல்ல சின்ன கோடு, ஸ்கிராட்ச், டிண்ட் எதுவுமே இருக்காது. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டியோட பாடி கலருக்கே இன்டீரியர்ல சீட் கவர்ஸ், இன்டீரியர் நம்ம தான் போட்டிருக்கோமா, ஃப்ளோர் மேட் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, நம்மளா அவங்க கஸ்டமர் ரெடி பண்ணி நம்மளே ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். இப்போ சிட்டிஸ் கண்டிஷனுக்கு என்ன ரேட்டு கொடுக்க போறோம்? இந்த ஒரு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் காரு உங்களுக்கு தெரியும். இது ஒரு 2004 மாடல் குவாலிஸ். இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. நம்ம எஃப்சி 5 வருஷம் எடுத்தே கொடுக்க போறோம். ஓகே, உங்க வீடியோலயே என்னென்ன ரேட்லாம் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஜெரேமியா கார்ஸ் வெறும் 2,45,000 மட்டும் தான் இந்த ஒரு குவாலிட்டியான 2004 மாடல் குவாலிஸ்க்கே கோட் 7 சீட்ரு, அதாவது ஒரு ஹெச்பேக் ரேட்டு கிடைக்குங்கிறீங்க. கண்டிப்பா கிடைக்கும். இதுவுமே இதையும் குறைச்சி எவ்வளவு பெஸ்டா வாங்கி கொடுக்கணுமோ அதையும் வாங்கி கொடுக்கும். நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க, பெஸ்ட் ரேட் கண்டிப்பா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி இது ஒரு டீசல் வேரியன்ட் தான். வால்க்ஸ்வாகன் போலோ ட்ரெண்ட் லைன். போலோ 2010 மாடல் தேர்ட் ஓனர். கம்ஃபர்ட் லைன் ட்ரெண்ட் லைன்ல இப்போ கம்ஃபர்ட் லைன். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏசி கூலிங் எல்லாம் பக்காவா இருக்கும். பாடி லைன் பாருங்க. 2010ல இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பாடி லைன் எல்லாம் கிடைக்காது. ஒரு ரிவர்ஸ் கேமரா, சென்சார் ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத வண்டி தான். இன்டீரியர்லாம் பாருங்க. எல்லாமே டீசல்ல நல்ல மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ் 20-22 சாலிடா அந்த வண்டி கிடைக்கும். ஆனா ஹைவேஸ்ல சும்மா அரைஞ்சு போகலாம் வண்டி. போலோனா போலோ லவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்களே. இதுக்கு ரேட் என்ன சொல்ல போறோம்? 2,35,000 மட்டும். வேல்சோன் கார்லாம் ஒரு லக்ஸரி கார் செக்மெண்ட்ல எல்லாருமே வச்சிருக்காங்க. நம்ம இதையும் தரமாட்டமா தான் இறக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் இல்ல. நேரா வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலயும் சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டினா ஜனனா. அடுத்ததா நிசான் சன்னி. ஒரு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு மைலேஜ் கிங்னே சொல்லலாம். தரையில போகிற கப்பல். கண்டிப்பா 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல. இதுவுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். பாடிலாம் எல்லாமே லைவா பாருங்க. இன்ஜின், ஏசி எல்லாமே தரமா இருக்கும். ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு. கூலிங் பக்காவா இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க. நல்ல ஒரு ராயலான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டிக்கு இன்டீரியரே அந்த இதா இருக்கு. சீட் கவர்ஸே நல்ல லுக்ல இருக்கும். டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் பேடா இருக்கு. கண்டிப்பா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி கூலிங் ஜெனுனா இருக்கும். ரொம்ப கூலிங். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஆமா, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த காருக்கு வெறும் 3,15,000 மட்டும் கோட் பண்றோம். 3,15,000 ஒரு செடான் கார். டீசல், பெட்ரோல் வேரியன்ட் கிடையாது, டீசல் வேரியன்ட்.
மைலேஜுக்காகவே இந்த காருக்கு நீங்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் தான். நேரா வாங்க, அதையுமே ஒரு 3 ரூபாய் உடச்சு கூட கண்டிப்பா பண்ணி கொடுத்துரும். அடுத்து நிறைய பேர் லோ பட்ஜெட்ல கம்பீரமான வண்டி இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கம்பீரமாவே கார் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மஹிந்திரா பொலேரோ. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் கார், மோஸ்ட் பவர்ஃபுல் சேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலேரோன்னு சொல்லலாம். அந்த வண்டி எப்படி லோ பட்ஜெட்ல தான் கொடுக்கணும். கண்டிப்பா வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. மார்க்கெட்ல கொடுக்கறத விட ஒரு 75,000 ரூபாய் கம்மியாவே கொடுக்க. சூப்பர். அந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. 2013 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஜெட்டலெக்ஸ் ஒயிட் கலர்ல ஜெட்டலெக்ஸ் டாப் வாய்ஸ் மேல் ஆப்ஷன் எல்லாமே வர எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. முக்கியமா சூப்பர். வண்டியோட பாடி லைன் எல்லாமே பாருங்க. வண்டி சூப்பரான குவாலிட்டியில இருக்கும். நாகர்கோவில் அட்ரஸ்ல இருக்கு. நாகர்கோவில் மெயின்டெனன்ஸ் தான். வண்டி சூப்பரான மெயின்டெனன்ஸ். இன்ஜின், ஏசி, டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸ்டெப்னி முதற்கொண்டு புது டயர் தான். ஸ்டெப்னியுமே புதுசு தான். ஆமா. லைட் எல்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் நீங்க எடுத்து மேஜரா எந்த வேலையும் பார்க்க வேண்டியது பண்ணி அப்படியே ஓட்டிக்கலாம். இன்ஜின் குவாலிட்டியும் பக்காவா இருக்கும். ஏசி கூலிங் தரமா இருக்கும். ஒரு அரசியல் தோரணைக்கு ஒரு தரமான கார். உங்களுக்கு ஏத்த மாதிரி பம்பர், கொடி போஸ்ட் எல்லாமே போட்டு ஜம்முடியா இருக்காங்க. வண்டிக்கான ரேட்டு 4,85,000 மட்டும் கோட் பண்ணிருக்கேன். மார்க்கெட்ல 5.5 லட்சம் ரூபாய்க்குலாம் 13 எங்கேயுமே இல்ல. 4,85,000 மட்டும் தான் கோட் பண்ணிருக்கேன். நீங்க நேரா வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலயும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வாங்கிட்டாரு. ஜானடா குட்டி கார், குட்டி பட்ஜெட்ல கொடுக்க போறோமா பெரிய பட்ஜெட்ல கொடுக்க? ரொம்ப குட்டி பட்ஜெட். அதாவது நம்ம ஜெரேமியா கார்ஸ் லோ பட்ஜெட் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் 4-5 வண்டி லேட்டஸ்டா பாத்துருப்பீங்க. அதனால லோ பட்ஜெட்டும் கொடுக்கணும்ல அப்படின்றதா செவர்லெட் ஸ்பார்க் 2010 மாடல், 2nd ஓனர் கண்டிஷன்ல. வண்டியோட பாடி லைன் பாருங்க. அதாவது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சில பேர் போன வீடியோல சின்ன குறைகள் சொல்லியிருந்தாங்க. அதாவது சின்ன டிண்ட், ஸ்கிராச்சஸ், இதுகளுக்கெல்லாம் சின்ன குறைகள் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல அது எல்லாமே நிவர்த்தி பண்ணும் விதமா எல்லா காருமே உங்களுக்கு தரமான கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லோ பட்ஜெட் கூட பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. நல்ல பிராண்டட் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வருது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட மெயின்டெனன்ஸ்ல இருந்த ஒரு வெஹிக்கிள் தான். இன்டீரியர்லாம் பாருங்க புது வண்டி மாதிரி இருக்கும். 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. 4 பிராண்ட் நியூ டயர்ஸோட இருக்கு. ரேட் என்ன சொல்றோம்? ஃபுல் ஆப்ஷன் கார். வெறும் 1,10,000 மட்டும் கோட் பண்ணிருக்கேன். மார்க்கெட்ல 1,50,000 கீழே எங்கேயுமே கோட் பண்ண மாட்டாங்க. 1,10,000 மட்டும் தான் கோட் பண்ணிருக்கேன். நீங்க நேரா வாங்க, ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசல் வண்டி அவைலபிளா இருக்கு. அண்ணா டீடைல் சொல்லுங்க. இது ஒரு 2017 மாடல், 2nd ஓனர் ஹோண்டா அமேஸ் டீசல் கார். மைலேஜ் 22 to 25 கிலோமீட்டர் உங்களுக்கு சாலிடா கிடைக்கும். வண்டியோட பாடி லைன் பாருங்க. சின்ன டிண்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது. லேட்டஸ்ட்டுக்கு என்ன குவாலிட்டியில இருக்கணுமோ அந்த குவாலிட்டி வண்டி இருக்கும். டீசல் இன்ஜினுமே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ்லாம் நம்ம போட்டதா கஸ்டமர் போட்டு? நம்ம எல்லாமே சீட் கவர்ஸ் போட்டிருக்கோம். வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்கும். ஏசி கூலிங் பக்காவா இருக்கும். மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுது, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன பிரைஸ் கொடுக்குறோம்? இன்னைக்கு பெட்ரோல் வச்சுட்டு 5.5 லட்சம் ரூபா, 5.25 லட்சம் ரூபா கேட்குறாங்க. டீசல்லாம் 6 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்த வண்டிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு போன இதுலயே ஆஃபர் போட்டிருந்தோம். வெறும் 4,55,000 ரூபாய்க்கு இந்த காரை நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே பிக்சர் பிரைஸ்ல. நீங்க நேரா வந்து இப்போ வண்டியை பார்த்துட்டு பேசுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நெகோசியபிள் இருக்கோ கண்டிப்பா பண்ணிதான். பெஸ்டா பே பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் ஜென் எஸ்டிலோ. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க. ஆனா அதாவது நம்ம இன்ட்ரோல ஃபர்ஸ்டே போட்டிருந்தோம் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு இன்னைக்கு சில வண்டிகள் கொடுக்க போறோன்னு. அதுல ஒரு கார் தான் இது. ஜென் எஸ்டிலோ காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க போறோம். ஏன்னா மாருதி வெஹிக்கிள் மற்ற எல்லா இடத்துலயும் ரொம்ப டிமாண்டா இருக்கும். எல்லா கஸ்டமருமே நீங்க எந்த ஷாப் போனாலுமே மற்ற கம்பெனிகளை பொறுத்த அளவுக்கு மாருதி வந்து ரொம்பவே காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயான வண்டி. அதே நேரத்தில் ரொம்ப கிடைக்காது. யாருமே அவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கார்கள் வந்து மாருதியில் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை ஆனால் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க போகிறோம். அதுவும் 2007 மாடல், 2nd ஓனர். எலக்ஷன் ஸ்டிக்கர் இருக்கு. VXI வேரியண்ட். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துடும். 2027 வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க. கம்பெனில வந்து ஒரிஜினல் சீட்ஸ் அப்படியே இருக்கு. பாடி லைனு, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இன்சூரன்ஸ் மட்டும் கார்ல கிடையாது. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ண போனது வெறும் 1,05,000 ரூபா மட்டும். மார்க்கெட்ல 1,50,000 ரூபாய்க்குல எஃப்சி கரண்ட்ல இருந்துச்சுன்னா காரே இருக்காது. 1,05,000 ரூபா காஸ்ட் டு காஸ்ட். அதுவுமே காஸ்ட் டு காஸ்ட்ல யாருமே பிக்சர் பிரைஸ் இல்லாம கொடுக்கவே மாட்டாங்க. இது புதுசா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக காஸ்ட் டு காஸ்டா இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நெகோசியபிள் கண்டிப்பா பண்ணித்தாரு. நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு. குயிக்கா கால் பண்ணுங்க. காஸ்ட் டு காஸ்ட்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க.
அடுத்ததா லோ பட்ஜெட்ல ஒரு 5 சீட்டர் ஓட்டி போகிறதுக்கு ஜென் டீசல். ஜென்ல பெட்ரோல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீசல் வந்து 100 கார் தான் வரும். அதுவுமே மைலேஜ் 25 to 30 கிலோமீட்டர். ஒரு பைக் மாதிரி நீங்க இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சாலிடா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஜென் டீசல்ல டிஐ இன்ஜின். வண்டியோட பாடி லைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர்ல சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயருமே ஒரு 50% இருக்கும். பாடி லைனு 2003 மாடல் ஜென் டீசல் மாதிரியே இருக்காது. ஒரிஜினாலிட்டி ஆகும். அவ்வளோ ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. ஒரிஜினல் பெயிண்ட்ல சூப்பரான குவாலிட்டியில இருக்கும். இன்ஜினும் தரமா இருக்கும். நல்ல சூப்பரான பிக்கப் இருக்கும் இந்த வண்டிலாம். வெறும் 65,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன். நீங்க நேராக வாங்க, இதையும் பெஸ்டா பேசி கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது இதுவும் ஒரு மைலேஜ் கிங்கு மகேந்திரா வெரிட்டோ 2012 மாடல். செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, சூப்பரா இருக்கும். பாடியில எந்த சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. இது ஒரு D4 வேரியண்ட். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டியோட இன்டீரியர்லாம் தரமா இருக்கும். உள்ள சீட் கவர் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனில வந்து ஒரிஜினல் சீட் கவர்ஸ் அப்படியே இருக்கும். சிங்கிள் ஏர் பேக் வர்ற டைப். ஒரு D4ல எக்ஸ்ட்ரா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். 2012 செகண்ட் 2,10,000 நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்க நேராக வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலேயே ஒரு சூப்பரான பிளேஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ பார்க்குறது 2016 மாடல் டாடா இண்டிகோ. நிறைய பேர் போட்டேன். ஒரு 2009 இண்டிகோ போட்டேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதுவும் அதே டிடி இன்ஜின் தான். இதுவும் மாடல் 16. நம்ம 2009 1,4 லட்ச ரூபாய்க்கு போட்டேன் வீடியோ போட்டிருந்தோம். அதையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் சூப்பரான சப்போர்ட் பண்ணி தரமா உடனே சேல் பண்ணி கொடுத்தீங்க. இந்த வண்டி 2016. பாடி அவுட்லைன் பாருங்க, ஒயிட் கலர்ல ஒரு சூப்பரான லுக்ல இருக்கும். இன்ஜினுமே அதுக்கேற்ற மாதிரி தான். டிடி இன்ஜினை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. வண்டி கூட இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு. சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். வண்டியில டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு 70% இருக்கும். இன்ஜின் தரமா இருக்கும். பாடி லைன் சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இல்லாத அளவுக்கு தரமான லுக்ல இருக்கு. வெறும் 1,95,000 மட்டும் கோட் பண்ற இந்த வண்டிக்கு 16 மாடலுக்கு நீங்க நேரா வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதையும் ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்ல நெகோசியேட் பண்ணி வாங்கி தரேன். அடுத்ததா நம்ம பாக்குறது 2014க்கு 15 மாடல் ஃபோர்டு ஃபிகோ தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல. வண்டியோட பாடி அவுட்லைனும் பாருங்க, டைட்டானியம் மாதிரி 4 வீல் அலாய் வீல் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டி பாடி லைனு இன்ஜினு எல்லாமே தரமா இருக்கும். உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு சொல்ல வேண்டாம். ஒரிஜினல் கம்பெனியில் வந்து என்ன சீட்டோ எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 50 to 60% இருக்கும். வெறும் 2,25,000 பட்ஜெட்டில் ஒரு 15 மாடல் ஃபோர்டு ஃபிகோ லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெரே மேக்கர்ஸ் வெறும் 2,20,000 கோட் பண்ணியிருக்கோம். நேராக வாங்க, பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வெரிட்டோ, மஹேந்திரா வெரிட்டோ 2011 மாடல் 4th ஓனர் கண்டிஷனில். வண்டி ஏசி, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே கூலிங் பக்காவாக இருக்கும். 4 பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. 73 நம்பரில் வண்டி ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் இன்டீரியர், சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடும். பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும். டயர் 4மே புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க. வெறும் 1,65,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். வெரிட்டோ டீசலில் மைலேஜ் 22, 23 சாலிடாக கிடைக்கும். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன். இயர் அண்ட் ஆஃபரில் இந்த வண்டிக்கெலாம் கிட்டத்தட்ட 2,10,000 ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தோம். நம்ம கிளியரன்ஸ் ஆஃபரில் இந்த வண்டிக்கு ஒரு 40,000 டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 1,65,000 மட்டும் தான் கோட் பண்ண போகிறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. 2012 மாடல் ஃபோர்டு ஃபிகோ தேர்ட் ஓனர் கண்டிஷனில். இன்டீரியர் எல்லாமே பாருங்க, நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க. பாடி லைனு, இன்ஜின், டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். வெறும் 1,65,000 2012 மாடல் ஃபோர்டு ஃபிகோ. நேராக வாங்க, ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததா இப்போ நம்ம பார்க்குறது டொயோட்டா குவாலிஸ் 2001 மாடல் 2027 வரை கரண்டாக இருக்கு. தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டியோட பாடி அவுட்ல எல்லாமே லைவாக பாருங்க. வண்டி சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும். 4 டயருமே அபோவ் ஒரு 80%ல இருக்கும். வண்டி இன்ஜின் தரமா இருக்கும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். உள்ள சீட் கவர்ஸ், அப்பல்சரு எல்லாமே தரமா இருக்கும். ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பம்பர், கேரியர் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த காருக்கு நம்ம ஜெரே மேக்கர்ஸ் கோட் பண்ணுறது வெறும் 1,98,000 மட்டும்தான்.
நீங்க நேரா வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலேயே ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டீ போர்டு வெஹிக்கிள், அதாவது ஓன் போர்டு வெஹிக்கிள் மட்டும் இல்லை, நம்ம ஜெரேமியா கார்ஸ் வந்தா எல்லா காருமே எடுத்துட்டு போகணும். அந்த அடிப்படையில் தான் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம். 2019 மாடல் டாடா போல்ட் எக்ஸி வேரியண்ட், ஏசி கூலிங் ஜம்முன்னு இருக்கும். 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டி ஒரு கவர்மெண்ட் பர்பஸ்க்கு ஒன்று ஒரு தரமான கார் தான். மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. டயர் பாயிண்ட் மட்டும் 50% இருக்கும். நீங்கள் வேறு எந்த வேலையும் எடுத்து பார்க்க வேண்டாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் வெறும் 3,50,000 மட்டும் கோட் பண்ணுறேன். 3 லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துருவேன். 3,50,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, அதிலே ஒரு நெகோசியபிள் ப்ரைஸ் கம்பல்சரி பண்ணி தரேன். எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா 3 லட்ச ரூபா லோனே பண்ணி கொடுத்துருவேன். ஓட்டி பழகுறதுல சின்ன கார் மட்டும் இல்லாமல் ஒரு செடான் கார், டிக்கி ஸ்பேஸ் உள்ள தரமான வண்டி கூட நம்ம ஓட்டி பழகுற பட்ஜெட்லேயே கொடுக்கலாம். அந்த வரிசையில் தான் இன்னைக்கு காஸ்ட் டு காஸ்ட் ஆஃபரில் இந்த வண்டியும் நம்ம கார்ட் ஆகிருக்கு. 2001 மாடல் ஹோண்டா அசன்ட், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 பிராண்ட் நியூ டயர்ஸோடு இருக்குது. வண்டியோட பாடி லைன், இன்ஜின், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே கம்பெனியில் வந்து கோயா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. பேக் சீட் எல்லாமே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு 5 சீட்டர். ஆல்ரெடி இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணியிருந்த ஒரு ப்ரைஸ் இன்னைக்கு நம்ம காஸ்ட் 56,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் கொடுக்குறோம். 56,000 ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் விசாரிங்க, அசன்ட் கம்பல்சரி கிடைக்காது. அதுவும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததாக இப்போ பார்க்குறது காஸ்ட் டு காஸ்ட் ஆஃபர் ஸ்கார்பியோ. இந்த வண்டி ஒரு காஸ்ட் டு காஸ்ட்டுக்கே கொடுக்க போகிறோம். 2004 மாடல். வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள். இன்ஜின் தரமான கண்டிஷனில் இருக்கும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். டயர் பேண்ட் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 60-70 அந்த பெர்சன்டேஜில் இருக்கும். உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் தரமாக இருக்கும். வெறும் 1,17,000 ரூபா காஸ்ட் ஸ்கார்பியோ. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் விசாரிங்க. 2004 மாடல். ஆக்சுவலாக எல்லா இடமும் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெரேமியா கார்ஸ் 1,17,000 ரூபா காஸ்ட் டு காஸ்ட் ஆஃபரில் இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். நேராக வாங்க, வண்டியை பாருங்கள். டீலரே வந்தால் கூட டீலருக்கே கூட கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது டாடா நானோ 2012 மாடல். ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டியோட பாடிலைன் பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி ஜம்முன்னு இருக்கும். ஓட்டி பலருக்கு தரமான காரு. வெறும் 68,000 ரூபா பட்ஜெட் தான் இதுவுமே. இன்னைக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் ஒரு 7-8 வண்டி இந்த 65,000 68,000 ரூபா பட்ஜெட்டில் போட்டிருக்கோம். நிறைய பேர் நம்மகிட்ட ஓட்டி பழகணும்னு போன டைம் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, வண்டிகளை ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ஒரு ஆப்ஷன் இல்லை, ஒரு கார் வச்சு நம்ம பண்ணலை. இந்த பட்ஜெட்டில் மட்டும் ஒரு 7-8 வண்டி இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். கண்டிப்பாக இதுக்கு என்ன ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணுமோ கண்டிப்பாக பண்ணித்தரேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாருதி ஆல்டோ கார். 2001 மாடல். வண்டி ஒரு ஓட்டி பழருக்கு சூப்பரான கார்னே சொல்லலாம். ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியான ஒரிஜினல் பெயினில் கம்பெனியில் என்ன பெயினில் வச்சோ அதுலேயே இருக்குது. ஓட்டி பழருக்கு தேவையான, அதாவது இந்த வண்டியில் ஒரு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு இந்த வண்டி வந்து வெறும் 53,000 ரூபா நம்ம காஸ்ட்டு. அந்த ரேஞ்சுக்கு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வண்டி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம். 68,000 ரூபா சம்திங் போட்டிருப்போம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி காஸ்ட் டு காஸ்ட் என்ன காஸ்ட்டோ 53,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஓட்டி போகலாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேராக வாங்க, வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக இப்போ ஒரு காஸ்ட் டு காஸ்ட்டு மாருதி ஸ்விஃப்ட். அதாவது மற்ற கார்ஸ்லாம் உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்குறாங்க. காஸ்ட் டு காஸ்ட் ஆக்சுவலாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜெரேமியா கார்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறோம். ஆனால் யாருமே அவங்களுக்கு சேல் ஆகாத காரு, இல்லை ஒரு ரீவால்யூஷன் இல்லாத கம்பெனி இதைத்தான் கொடுப்பாங்களே தவிர, நம்ம ஜெரேமியா கார்ஸ் எல்லாமே மாருதி கம்பெனி வேல்யூஷன் உள்ள வண்டி அந்த மாதிரி தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இன்னைக்கு போட்டதில் 3 வண்டி வந்து காஸ்ட் கார்ஸ் கொடுத்தது மாருதி கார் தான். இது 2008 மாடல் மாருதி ஸ்விஃப்ட். 2028 வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. VDI டீசல் வேரியண்ட்டு. வண்டியில் டயர் பேன் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். பாடி எல்லாமே நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க. வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டி தான். வெறும் 1,55,000 ரூபா நம்ம காஸ்ட்டுக்கே அந்த வண்டி நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. மார்க்கெட்டில் 2008 2,10,000 ரூபா 2,4 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. 1,55,000 ரூபா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு. நீங்கள் நேராக வாங்க, வண்டியை பாருங்கள். முடிஞ்சால் இதில் ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பாக பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது இதுவும் ஒரு செடான் கார். ஃபியட் லீனியா 2009 மாடல். செகண்ட் ஓனர் கண்டிஷனில். வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. பாடி அவுட்லைன் எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள். சில்வர் கலரில் ஒரு ராயலான லுக்கில் இருக்கும். வண்டி ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிலாம். ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாம், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க. 2 ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். அலாய் வீல் வந்துடும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும்.
ஒரு சூப்பரான கண்டிஷனில் டயர் 4மே ஒரு 90% டயர் இருக்கும். பாடி அவுட்லைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்ஜின் ஸ்மூத்தான கண்டிஷனில் இருக்கும். பெட்ரோல் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணக்கூடியது வெறும் 1,30,000 மட்டும் கேட்குறேன். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணி தரேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 5 சீட்டர் மகேந்திராவில் வெரிட்டோ 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில். வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். வண்டியோட பாடி லைன் பாருங்கள். பர் லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் சாலிடாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான செடான் கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாடி லைன் எல்லாமே தரமாக இருக்கும். இன்ஜின் அதுக்கு மேலே இருக்கும். 100க்கு 100% இன்ஜின் இருக்கும். இன்ஜின் கேரண்டியே கொடுக்குற அளவுக்கு இது ஒரு சூப்பரான காரு. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். இது ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும். டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே 50 to 60% இருக்கும். இன்ஜின் 100க்கு 200% சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,68,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ நம்ம பாய்ஸ்க்கான ஃபேவரட்டான ஒரு ஹோண்டா சிட்டி. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில். வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர், வெறும் 10 நம்பர் வண்டி. வண்டியோட பாடி லைன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா பிபிஎஸ் அலாய் வீல்ஸு, ஸ்பாய்லரு, சன்ரூஃபு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், ஃபுல் மாடிஃபைடு, ஃபுல் கிட்டோட இருக்கு வண்டி. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல்ஸ் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. இந்த வண்டியை நம்மளே அவ்வளோ தூரம் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்கோம். வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எடுத்து ஆயில் கூட மாற்ற வேண்டி இருக்காது. அந்த அளவுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் உள்ள வண்டி தான். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு எல்லாம் பாருங்கள். குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்கு. இந்த ஏர் அண்ட் ஆஃபரில் வெறும் 3,25,000 மட்டும் இந்த வண்டி கோட் பண்ணுறேன். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதுலேயே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் டொயோட்டா இனோவா ஒரு லக்ஸரியஸ்டான காரு. நம்ம ஜெரேமியா கார்ஸில் இதையுமே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். 2007 மாடல் வண்டி. ஒரு 4th ஓனர் கண்டிஷனில். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துடலாம். வண்டியோட பாடி அவுட்லைன் அப்படியே லைவாக பாருங்கள். இது ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர G3 வேரியண்ட்டு. வண்டி பாடி தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு 70-80% இருக்கும். பேக் ரெண்டு ஒரு 50% இருக்கும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஒரு G3 வேரியண்ட், ஏசி பவர் ஸ்டேரிங் வர்ற ஒரு G3 வேரியண்ட். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான ப்ரைஸ் 3,65,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேராக வாங்க. ஏர் அண்ட் ஆஃபரில் இந்த வண்டிலாம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்க போகிறேன். நேராக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இது ஒரு தரமான ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். ஃபைனலாக ஒரு 2 வண்டி. 2010 மாடல் ஸ்கோடா லாரா செகண்ட் ஓனர் கண்டிஷனில். வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர். 4 பிராண்ட் நியூ டயர், அலாய் வீல், ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இன்ஜின் நல்லாயிருக்கும். பாடி லைன் பக்காவாக இருக்கும். 2,25,000 கோட் பண்ணியிருக்கேன். நேராக வாங்க. ஏர் அண்ட் ஆஃபரில் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக டாடா சுமோ 2005 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில். எஃப்சி எல்லாமே கரண்டாக இருக்குது. லோக்கல் நம்பர் TN 67 நம்பர். ஃபுல் ஆப்ஷன் கார். GX, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வெறும் 1,45,000 இந்த வண்டியை பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் நேராக வந்து வண்டியை பாருங்கள். இன்ஜின் 100க்கு 100 இருக்கும். ஏர் அண்ட் ஆஃபரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெரேமியா கார்ஸினோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜானனா நம்பர் இருக்குது. கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து கண்டிப்பாக தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு காஸ்ட் டு காஸ்ட் அப்படிங்கிற புது அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவே பெரிய விஷயம். இந்த ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறது. இந்த இயர் எண்டுக்கு நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் டேரெக்டாக இங்கே ஜெரேமியா கார்ஸ் வந்துருங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சொன்ன அளவுக்கு ரேட்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி கன்வீனியன்ட்டான ரேட்டுக்கு நிறைய கார்கள் இந்த டைம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் குறைச்சி கொடுப்பாங்க. இந்த வீடியோவை நம்மளால் பார்ட் 1ல் கண்டிப்பாக அடக்க முடியல. ஸோ பார்ட் 2 போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான லிங்க் இருக்கும். பார்ட் 1 சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், அதுவும் அதிலே லிங்க்லேயே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.